அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, மாதமாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதமாக இருக்கும்போது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வரைக்குமே ஒரு சில பேர்த்துக்கு வாந்தி வரும், மயக்கம் வரும், டயர்டாக இருக்கும். மெயினாக வந்து வெயிட்டு தூக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மாதமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட்டு தூக்காதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாதம் வரைக்கும் வெயிட்டு தூக்காதீங்க. வெயிட்டு தூக்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த குழந்தைய கரெக்டாக பயன்படுத்த முடியும் வயிற்றில். 5 மாதம் ஆயிடுச்சு முழுசாக அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு ரொம்ப வெயிட் தூக்காமல் ஓரளவுக்கு தண்ணி குடம் தூக்கிறது, சின்ன குடம் அந்த மாதிரி. அதிகமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்பெல்லாம் தளர்ச்சி கொடுக்கும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து என்னுடைய குழந்தைங்க வந்து எனக்கு 2 ஃபஸ்ட்டு குழந்தை வந்து நார்மல் தான். 2 குழந்தையும் சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப உடம்பு வீக்காக இருந்துச்சு. அதனால தான். என்ன ஒன்றுன்னா, டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் அதிகமாக நடக்காமல் வெயிட்டு தூக்காமல் இருந்துட்டேன். அதனால தான் எனக்கு வந்து சிசேரியன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து புதுசாக கல்யாணம் ஆகி புதுசாக கன்சீவாக இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இருக்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாதம் வரைக்கும் வெயிட்டு தூக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடங்க. நான் ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் 1 மணி நேரமாவது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வந்து எந்த அளவுக்கு நடக்க முடியுதோ அந்த அளவுக்கு நடங்க. நல்லா தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா தான் உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இந்த கர்ப்பப்பையில் வந்து தண்ணி பத்தலைன்னு சொல்லி சிசேரியன் பண்ணுவாங்க. என்னென்ன பிரச்சனையோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து தண்ணி நல்லா குடிங்க. வாக்கிங் மாதிரி நல்லா நடங்க. 2வது வந்து சேர்லலாம் உட்காராதீங்க, கீழே தான் உட்காரணும். சமமாக 2 காலும் நீட்டி போட்டு கரெக்டாக உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பெண் குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் சிம்டம்ஸு, பையன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா பேசலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். பையன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த இடம்லாம் வந்து கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். நான் ஃபோட்டோவில் வச்சுருக்கேன் பாருங்கள். பெண் குழந்தை இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, ஆண் குழந்தை இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, ஃபோட்டோவில் பாருங்கள். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு சில பேர் வந்து ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா வாமிட் வராது, பெண் குழந்தை இருந்தால் தான் வாமிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 குழந்தைக்குமே வாமிட்டு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10 மாதம் வரைக்குமே எனக்கு வாமிட் வரும். ஆனால் யாருக்கெல்லாம் வந்து பையன் இருக்கும்போது வாமிட் வரல, பொண்ணு இருக்கும்போது தான் எனக்கு வாமிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பையன் இருக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, பொண்ணு இருக்கும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. என்ன பார்த்திங்கன்னா பேஸ் மட்டும் நமக்கு மாறும். ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆண் குழந்தை இருந்தாலும் மூஞ்சி பளிச்சுன்னு இருக்குது, பெண் குழந்தை இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோடைய அனுபவத்தில் எனக்கு இருந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தை தான், நமக்கான குழந்தை. நமக்கு ஒன்றுன்னா நம்ம பெற்ற குழந்தை மட்டும்தான் பார்க்கும். அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நம்ம குழந்தை தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கன்சீவாக இருக்கும்போது டென்ஷன் ஆகக்கூடாது, அதிகமாக கத்தி பேசக்கூடாது. எப்பயுமே மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சத்து தான். அதுக்கு தகுந்த மாதிரி பல வகை ஜூஸு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. நல்லா சத்தான பொருளாக எடுத்துக்கோங்க. பேரிச்சை பழம் சாப்பிடுங்க.
இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் மாதமாக இருக்கும்போது உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அனுபவத்தை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.